டேஸ்டியான சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா ஆயில் போட்டுக்கோங்க. அதில் ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க, ஒரு துண்டு பட்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுட்டு, ஆனியன் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகா போட்டுட்டு, 1 இல்லைனா 1 1/2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இந்த கேப்பில் வந்து ஆல்ரெடி சன்னா வந்து 4 அண்ட் 5 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு பிடி சன்னாவை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் வந்து நம்ம அந்த சன்னாவை போட்டுட்டு அரைச்சி வச்ச சன்னாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். லாஸ்ட்டாக சன்னா மசாலா போட்டுக்கோங்க. சன்னா மசாலா இல்லைன்னா கரம் மசாலா போட்டுக்கோங்க. சால்ட் தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி தூவினா சன்னா மசாலா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி குயிக் ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.